இது வந்து நேற்றுள்ள பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டிஆர் சார் மாதிரி அங்கே இருந்த குட்டீஸ் எல்லாத்தையும் மேடைக்கு வர வச்சு அழகாக சிவாஜி கணேசன் சார் மாதிரி அழகாக மேடைக்கு வர வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க. நம்ம பிரகாஷ்ராஜ் சார் மாதிரி நடித்தவங்க தான் செம்ம. அவங்களோட பாடி இதுவும் சரி, அவங்களோட ஆக்டிங்கும் சரி அப்படியே பொருந்துச்சு. அதுக்கப்புறம் காந்திரா படத்துலேருந்து நம்ம அந்த சாங்ஸ் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. நெருப்பெல்லாம் வச்சு செம்மையாக ஆடினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடின்னு பண்ணாங்க. நல்லா ஃபன்னாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணி எல்லோரும் உட்காந்து நல்லா பார்த்தாங்க. சூப்பராக இருந்தது. இவங்க தான் நம்ம ஆசிரமத்தோட குருஜி. இவங்க தலைமையில் தான் இந்த ஆசிரமம் நடக்குது. வருஷம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் நடக்கும். ஆயிரக்கணக்கில் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இல்லைங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னதானம். ஃபஸ்ட்டு பந்தி முடிஞ்சு எல்லாமே எடுத்து கீழே அடுக்குனாங்க. அதுக்கப்புறமா வந்து கற்பனை சுவாமி வேஷம் போட்டுட்டு வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு இந்த சாங்கியம் வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. இதான் நான் எப்போவுமே அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் போவேன். நாங்கள் போகும்போது 8 மணி இருக்கும், அப்போ தான் போவேன். அதனால் எனக்கு தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் சவுண்டெல்லாம் கேட்டாலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடியே போனனால இந்த சாங்கி எல்லாமே பார்த்தேன். ஃபஸ்ட்டு பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எச்சிஎல் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதில் வந்து இவங்க அங்க பிரதேசனம் பண்ணுவாங்களாம். அது எனக்கு தெரியாது, இந்த வருஷம் தான் தெரியும். கிட்டத்தட்ட நான் இந்த ஏரியாவுக்கு மேரேஜ் ஆகி வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமாகவும் இந்த அன்னதானம் நான் போய் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இந்த சாங்கியை வந்து இந்த வருஷம் தான் நானே பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். 3 பேர் அந்த இலையில வந்து அங்க பிரதேசனம் பண்ணாங்க. அது ஏதோ சாங்கியன்னு சொன்னாங்க, நமக்கு அது தெரியாது. அது நம்ம எதுவும் சொல்லவும் கூடாது. சரின்னு சொல்லிட்டு அந்த சாங்கியம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டு அன்னதானத்துக்கு ஜனங்கள் எல்லாமே உட்காந்துட்டாங்க. நம்ம இடம் பிடிக்க எங்கே முடியுது, எங்கே போய் நின்னாலும் நாங்கள் இவ்வளோ நேரம் நின்னோம் இப்போ வந்தீங்க, இவ்வளோ நேரம் நின்று இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தள்ளி விட்டாங்க. கிட்டத்தட்ட நான் உட்காரும்போது 5வது பந்தியில் தான் நான் உட்காந்தேன். அதுவே அவ்வளோ பேர் போயிருந்தது. அங்கே பாட்டு பாட, இங்கே ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுன்னு கொஞ்சம் ஃபன்னாகவும் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோரும். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா ஒரு வழியாக நம்மளும் இடம் பிடிச்சி இலையில போய்ட்டு உட்காந்தாச்சு. நம்ம அனுமர் வேஷம்லாம் போட்டுட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க பாருங்கள். அதுவும் நல்லா பார்க்க அழகாக இருந்தது. குட்டீஸுக்கு தகுந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி சாங்ஸும் போட்டு அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாங்கியம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது பந்தி ஓடிட்டு இருந்தேன். நான் வந்து 4வது பந்திக்கு 5வது பந்திக்கு தான் நான் லைன்லேயே நின்றுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இவர் வந்து ஹேண்டிகேப்பு செம்மையாக பண்ணார். இவரும் சூப்பராக பண்ணார். அந்தளவுக்கு இருந்தது. இந்த அனுமர் வேஷம் போட்டு சூப்பராக ஆடினாங்க பாருங்கள். அந்தளவுக்கு இருந்தது. நல்லா வைபாகவும் இருந்தது பாட்டு எல்லாமே. ஒரு வழியாக 2வது பந்தி 3வது பந்தி 4வது பந்தி முடிஞ்சு 5வது பந்தியில் நாமளும் போய் உட்காந்தாச்சு. இலெல்லாம் போட்டு குளிப்பாட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். எல்லாத்தையும் நமக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துல என்னென்னு நான் சொல்கிறேன். மறக்காம வீடியோ பாருங்கள். பாய்.